கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளில் கூட தேவன் இந்த காலை வேளையில் நம்ம தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நபர் முருகைக்காய். முருகைக்காய் நம்ம எஸ்தரோடைய வேத பகுதியில் பார்க்க முடியும். இந்த முருகைக்காயோட பின்னணி பார்த்தோன்னா, இவர் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். கீசின் குமாரனாகிய சீமேனுடைய மகனான யாவீரின் மகன். இவர் எருசலேமில் இருந்து நேபுகாத் நேச்சரால் சிறைப்பிடித்து செல்லப்பட்ட யூதர்களுடைய சந்ததியினர் ஆவார். குடும்ப பொறுப்பு. பெற்றோரை இழந்த தன் சிறிய தகப்பன் மகளாகிய எஸ்தரை இவர் தத்தெடுத்து ஒரு தந்தையை போல் வளர்த்தார் என்று நம்ம எஸ்தர் புத்தகத்தில் பார்க்க முடியும். இவர் ஒரு எஸ்தரை தந்தை போல வளர்த்தார். நற்பண்புகள். உண்மையுள்ள ஊழியக்காரன். ராஜாவை கொல்ல திட்டமிட்ட 2 காவலாளிகளை சூழ்ச்சியை கண்டுபிடித்து எஸ்தர் மூலமாக ராஜாவை காப்பாற்றினார். எஸ்தர் 2ஆம் அதிகாரத்தில் 21-23 வசனம் வரைக்கும் பார்த்தோன்னா இப்படியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த நற்பண்பு அசைக்க முடியாத விசுவாசம். ராஜாவின் பிரதானியான ஆமோனுக்கு முன்பாக மண்டியிடவோ அவனை வணங்கவோ மிர்கதாய் மறுத்தார். இது ஒரு மனிதனை தெய்வமாக வணங்கும் மறுக்க விசுவாசத்தை காட்டியது. அதாவது அந்த ஆமோன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த ராஜா ராஜாவுடைய படைத்தலைவனாக இருந்தால் அவன் அந்த ஆமோன் அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களையும் முக்கியமாக இவங்கெல்லாம் யூதர்களாக இருந்து சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாரையும் தனக்கு வணங்குமாறு அவன் மண்டியிடுமாறு கேட்டான். ஆனால் அப்பொழுது முருகைக்காய் என் ஆண்டவர் முன்பாக தவிர வேறு யார் முன்னாடியும் நான் மண்டியிட மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்தார். இதுதான் அவருடைய அசைக்க முடியாத ஒரு விசுவாசமாக இருந்தது. தாழ்மை. ராஜாவை காப்பேற்றுவதற்காக உடனடியாக எவ்வித கைமாறையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. ராஜாவை மறந்து விட்ட பொழுதும் அதை அமைதியாக இவர் ராஜாவை காப்பாற்றினார். அவர்கள் கொல்ல திட்டமிடும்போது அதை அறிவித்து அதை காப்பாற்றினார். ஆனாலும் ராஜா அதை மறந்து விட்ட போதும் அவர் அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் எதையும் எதிர்பார்க்காமல் வெறும் அந்த நன்மை செய்வதற்காக மாத்திரமே அதை செய்ததால் அந்த தாழ்மை குணம் இவருக்கு இருந்தது. ஸோ இவருக்கு உள்ள 3 நற்பண்புகள் பார்த்தோன்னா, உண்மையான ஊழியக்காரனாக இருந்தால், அசைக்க முடியாத விசுவாசம் கொண்டிருந்தால், எல்லாருமே அந்த ஆமோன் முன்னாடி மண்டியிட்டும் இவர் தன் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் அதை செய்ய மாட்டேன், கடவுள் முன்னாடி மட்டும் மண்டியிடுவேன் என்பதில் உறுதியாய் முருகைக்காய் இருந்ததை பார்க்க முடிகிறது. இவர் நம்மளுக்கு தெரியும், எஸ்தரை இவர் வளர்த்த மகள். ராஜா ராணியை தேர்ந்தெடுக்க அந்த ஊரில் உள்ள எல்லா பெண்களையும் அழைக்கும்போது இவர் எஸ்தர் யூதராக இருந்தும் கூட அதை மறைத்து அவரை அனுப்பியது முருகைக்காய் தான். அதை மறைத்து போகும்படியாய் அவர் எஸ்தருக்கு ஞானத்தை தந்து எஸ்தருக்கு ஆலோசனையை தந்து அனுப்பி வைத்தார். ஏன்னா கடவுளோட திட்டம் எஸ்தர் அந்த ராஜா அரண்மனையில் ராணியாய் அமர்த்தப்படணும் என்பதில் திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தை உணர்ந்து கொண்ட முருகைக்காய் அவளை ஆலோசனை தந்து அனுப்பி வைத்தது இந்த முருகைக்காய் தான். அதன் மூலமாக தான் பிற்காலத்தில் அவள் யூதர்களுக்கு ஆமோன் செய்த திட்டத்தின் ஆமோன் சதி திட்டமிட்டு எல்லா யூதர்களை கொல்ல நினைத்த பொழுது அங்கே எஸ்தர் ராணியாக அமர்த்தப்பட்டதினால தான் அவள் அவளுக்கு தைரியத்தை வர வைத்து அவளுக்கு ஆலோசனையை தந்து தேவன் வழியாய் நடப்பித்து அவள் போய் அந்த ராஜாவிடம் தைரியமாய் வெளிப்படுத்ததன் மூலமாக தான் அந்த மொத்த யூத ஜனமும் காப்பாற்றப்பட்டதை பார்க்க முடியுது. ஸோ எஸ்தர் அந்த ராணியாய் அமர்த்தப்பட வேண்டும், இப்படி ஒரு காரியங்கள் வரும், அப்பொழுது யூதர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் வைத்திருந்த திட்டம் தான் அது. அதை அறிந்து கொண்ட முருகைக்காய் எஸ்தரை ராணியாக்கும்படியாக அரண்மனைக்கு அனுப்பி வைத்தார். நெருக்கடியான நேரத்தில் எடுத்த முடிவுகள். ஜெபமும் உபவாசம். யூதர்களை அழித்து ஆமோன் பிறப்பித்த கட்டளை அறிந்தவுடன் முருகைக்காய் தன் ஆடைகளை கிழித்து சாம்பல் பூசி கசந்து அழுதார். எஸ்தர் 4:1 பார்க்கும் பொழுது யூதர்களை அழிக்க ஆமோன் ஒரு திட்டம் தீட்டினான். ஏன்னா இந்த முருகைக்காய் அவன் முன்னாடி தலை குனிந்து வணங்கவில்லை. ஸோ அதனால கோபம் கொண்டு இந்த ஆமோன் அரசரிடம் போய் தப்பாக சொல்லி அந்த
அந்த யூத ஜனங்களை வந்து நம்ம அழிக்கணும் என்று சொல்லி அரசரிடம் பேசி பேசி அவன் வந்து அந்த ஆணையை வந்து பெற்றுக்கொண்டான். ஸோ அப்போ அதை கேள்விப்பட்ட மொர்தெகாய் வந்து தன்னோட சட்டைகளை கிழித்து கொண்டு சாம்பல் மீது அமர்ந்து வந்து உபவாசம் இருந்து ஜெபிச்சார் என்று பார்க்க முடிகிறது. தைரியமான ஆலோசனை. அப்போ அதை சொன்ன பிரகாரம் எஸ்தருக்கு இப்போவும் இவர் தான் ஆலோசனை கொடுக்கிறார். நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு உதவி வேறொரு இடத்திலிருந்து வரும் என்று எஸ்தருக்கு எச்சரிக்கை கொடுத்து அவளை ராஜாவிடம் பேச வந்து தூண்டினார். ஆமாம், ஏன்னா இந்த இடத்துல எஸ்தரால் போய் ராஜா அந்த காலத்துலலாம் வந்து ராஜாவின் இடத்தில் ராணியாகவே இருந்தாலும் வந்து நேரடியாக போய் பேசிட முடியாது. அதற்கான வந்து முன் அறிவிப்பு செஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த ராஜாவை வந்து பார்க்க முடியும். அப்படி இருந்தும் எஸ்தர் வந்து யூத குலத்தை சேர்ந்தவர் என்பது ராஜாவுக்கு தெரியாது. ஸோ அதை சொல்வதற்கும் எஸ்தர் வந்து தயங்கினால் பயந்தாள். ஆனால் வந்து மொர்தெகாய் தான் அவளிடம் பேசி பேசி அவளுக்கு ஆலோசனையை தந்தார். அதன் பின்பு தான் எஸ்தர் வந்து ஒரு தைரியம் வந்தது. பின்பு அவள் வந்து யூத ஜனத்தை எல்லாத்தையும் வந்து உபவாசம் 3 நாள் உபவாசம் இருக்க சொல்லி அவளும் இருந்து பின்பு போய் அவள் வந்து ராஜாவிடம் வந்து பேசினாள் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. உயர்வு மற்றும் வெற்றி. தேவனுடைய நேரம். ஒரு இரவு ராஜாவுக்கு தூக்கம் வராத போது வரலாற்று புத்தகத்தை வாசித்ததன் மூலமாய் மொர்தெகாயின் நன்மையை நினைவு கூறப்பட்டது. ஆமாம், நான் சொன்ன பிரகாரம் இவர் முன்பு வந்து அந்த ராஜாவை கொல்ல திட்டமிட்ட 2 காவலாளிகளை இவர் தான் காட்டி கொடுத்து இது பண்ணார். இது ராஜா மறந்திருந்தாலும் அவர் தூக்கத்தின் போது ஒரு புஸ்தகத்தை வரலாற்று புஸ்தகத்தை வாசித்திருக்கிறார். அதன் மூலம் அது வந்து நிறைவு கூறப்பட்டது என்று பார்க்க முடிகிறது. ஆமோனின் வீழ்ச்சி. ஆமோன் மொர்தெகாயை வந்து கொல்ல செய்த தூக்கு மரத்தில் அவனே தூக்கிலிடப்பட்டான். இந்த நான் சொன்ன பிரகாரம் ஆமோன் வந்து சதி திட்டம் எழுப்பி எல்லா யூதர்கள் அழிப்பதன் மூலமாக இந்த மொர்தெகாயும் வந்து தூக்கிலிடப்படுவதற்காக தூக்கு மரத்தை வந்து அவன் செய்து விட்டான். ஆனால் எஸ்தர் வந்து ஜெபித்து உபவாசித்து அந்த மக்களும் ஜெபித்து உபவாசிக்க வைத்து அவள் போய் ராஜாவிடம் பேசின போது அவளுக்கு வந்து ராஜாவிடம் வந்து கரிசனை கிடைக்கப்பட்டது. ராஜா அவளை புரிந்து கொள்ளும்படியாய் அந்த இடத்துல வந்து ஆமோனை பற்றி ராஜா வந்து புரிந்து கொண்டார். அப்போ ஆமோனுடைய பதவி வந்து பறிக்கப்பட்டு அவன் வந்து அந்த தூக்கு மரத்தில் அவன் செய்த அந்த தூக்கு மரத்திலே அவன் வந்து தூக்கிலிடப்பட்டான் என்று எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூரிம் திருவிழா. இப்பொழுதுதான் யூதர்களுக்கு கிடைத்த விடுதலையை நினைவு கூர்த்தி வந்து பூரிம் பண்டிகை மொர்தெகாயின் முறைப்படுத்தினார். பூரிம் பண்டிகைன்னு ஒன்று இவங்களுக்கு கிடைச்ச விடுதலையின் மூலமாக வந்து அதை பயங்கர விசேஷமாக அந்த பண்டிகையை கொண்டாடினார்கள் என்று பார்க்கப்படுகிறது. பாடங்கள். பொறுமை. அதாவது நாம் செய்யும் நன்மைகளுக்கு உடனடியாக சொன்ன பிரகாரம் அந்த ராஜா மறந்திருந்தாலும் இவர் போய் வந்து நீங்கள் மறந்துட்டீங்க, நான் இப்படி செஞ்சேன், அதனால் எங்களை காப்பாற்றுங்க என்று சொல்லாமல் அதை பொறுமையாக இருந்ததால் தேவனுடைய நேரம் என்று ஒன்று வந்தது. அதுதான் வந்து ராஜாவை வந்து அந்த வரலாற்று புத்தகத்தை வாசிக்க வைத்தது. அதை வாசித்ததன் மூலமாக வந்து அவர் வந்து உடனடியான பலன் வரலைனாலும் அந்த அதனதின் காலத்தில் அதை வந்து உயர்த்துவார் என்று தேவனுக்கு பொறுமையாக இருக்கும்போது நடக்கும். கவலைக்கு பதில் சொல்லும் ஜெபம். ஆபத்து காலத்தில் வந்து கலங்கி கொண்டு இராமல் வந்து நம்ம ஜெபிக்கும் போது தேவன் அதற்கான பலனை வந்து தருவார். இங்கே மொர்தெகாய் வந்து பார்த்தோம்னா அவரும் வந்து அழுதாரு. ஆனாலும் தாவல் மீது நின்று உபவாசம் இருந்து ஜெபித்து கொண்டே அழுதது நிமித்தம் தான் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கப்பட்டது. எஸ்தரை பார்க்கும்போதும் எஸ்தரும் வந்து பயந்தாங்க, கலங்கினாங்க. ஆனால் வந்து அதை அப்படியே விட்டு விடாமல் மன தைரியத்தையும் வலிமையும் வர வைத்து உபவாசம் இருந்து யூதர்களையும் உபவாசம் இருக்க சொல்லி அவள் முயற்சி எடுத்தாள். அதே போல தான் நீங்கள் மொர்தெகாயும் வந்து அவரும் சட்டையை கிழிச்சிட்டு அழுதாரு தான். ஆனால் வந்து அதோடு மட்டும் விட்டு விடாமல் உட்காந்து சாம்பல் மீது உட்காந்து உபவாசம் இருந்து ஜெபிச்சார். அதன் மூலமாக தான் அப்படி அவ்வளோ பெரிய மகத்தான வெற்றி வந்து கிடைக்கப்பட்டதை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆமோனின் வீழ்ச்சிக்கு அப்புறம் அவன் அதே வந்து சிலுவையில் தூக்கு மரத்தில் இடப்பட்டான். பின்பு அந்த ஆமோனின் பதவிக்கு வந்து மொர்தெகாய் வந்து உயர்த்தப்பட்டு ராஜாவின் முத்திரை மோதிரத்தை பெற்றார் என்று எஸ்தர் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. சமூக பொறுப்பு. தன் இனத்தின் அழிவை தடுக்க அதிகாரத்தை பயன்படுத்துவதில் பின்வாங்கக்கூடாது. இந்த மொர்தெகாய் பார்த்தானா அவனோட இதுக்காக மட்டும் வந்து இவ்வளவு பண்ணலை. அந்த யூத குலத்தை காப்பாற்ற
தான் அவர் வந்து இவ்வளவு பண்ணாரு. அதை முன்கூட்டியே தெரிந்த தேவன் தான் எஸ்தரை வந்து அங்க ராணியாக அமர்த்தும்படியாய் வந்து தேவன் வந்து முன்கூட்டியே வந்து அவர் முடிவு பண்ணிட்டாரு. தேவனோட சித்தம் எஸ்தர் ஏன் அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா, அவருக்கு தேவனுக்கு முன்பே தெரியும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் என்று. அதனால தான் முருகைகாய் மூலமாக அதை வந்து நிறைவேற்றினார். அப்போது முருகைகாயும் வந்து அவன் வந்து அவ்வளோ ஒரு விசுவாசம் இருந்துச்சு. வந்து நான் தேவனுக்கு முன்பாக மாத்திரம்தான் மண்டியிடுவேன், இல்லைன்னா நான் வேறு யார் முன்னாடியும் மண்டியிட மாட்டேன். அந்த விசுவாசம் தான் ஆமோனை வந்து எழுப்பினார். கடவுள் வந்து விரோதமாக எழுப்பினது எதற்காகனா, அந்த ஆமோனின் வழியாய் மொர்தெகாய் வந்து உயர்த்தப்பட வேண்டும், யூத குலம் வந்து பரிபூர்ண விடுதலை அடைய வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். ஆமாம், நமக்கு விரோதமாக ஒரு சில காரியங்கள் எழும்பலாம், நம்ம வாழ்க்கையிலும் வந்து பிரச்சனைகள் வரலாம். அப்போ வந்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது, தேவனை கேள்வி கேட்கக்கூடாது, ஏன் எனக்கு இதை அனுபவிச்சிங்க. ஒரு ஆமோனை நம்ம வாழ்க்கையில் கடவுளை அனுமதிக்கிறார்னா, ஏன்னா அதன் பின்பாக ராஜாவோட மோதிரையை பெறும்படியாய் அவனுடைய பதவிக்கே உயர்த்தப்படும்படியாய் மொர்தெகாய்க்கு வந்து ஆசீர்வாதத்தை தந்த தேவன் மொத்த யூத குலத்துக்குமே ஒரு வெற்றியை தந்தார் என்று பார்க்க முடிகிறது. ஆமாம், நம்மளோட தொடக்கம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்காதீங்க, முடிவு நிச்சயமாய் நம்மளுக்கு சம்பூர்ணமாய் தேவன் வந்து மாற்றி கொடுப்பார். நம்ம வாழ்க்கையில் தேவன் ஒரு ஆமோனை கொண்டு வரும்போதே தேவனுக்கு வந்து நன்றி செலுத்துங்க. ஏன்னா அந்த ஆமோன் வழியாக தான் நம்மளுக்கு ராஜாவின் முத்திரை மோதம் கிடைக்க போகிறது என்பதில் நம்ம விசுவாசம் உள்ளவர்களால் இருக்க வேண்டும். அந்த ஆமோனை பார்த்து மொர்தெகாய் பயந்து மற்றவர்கள் போலவே வந்து குனிந்து தலை வணங்கி இருந்தார்னா, அது வந்து இப்படி ஒரு வரலாற்றையே நம்மளால் படித்திருக்க முடியாது. ஆனால் அப்படி செய்யாமல் அவனை எதிர்த்து தைரியமாய் தேவனுடைய விசுவாசத்தை கொண்டு நின்று தேவனிடத்தில் ஜெபித்து உபவாசித்து போராடினதுனால தான் அவருக்கு ராஜாவோட மோதிரம் கிடைத்து ஆமோனுடைய பதவிக்கே உயர்த்தப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இன்றும் தேவன் நமக்கு சொல்ல வருவது அதுதான், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். நம்ம பொறுமையாக இருக்கணும். தேவன் நம்மளுக்கு ஒரு ஆமோனை கொடுக்குறாரா, பொறுமையாக இருங்க, ஜெபிங்க. அந்த ஆமோனிடம் போய் வந்து முருகையை சண்டை போடல, அந்த ஆமோன் கிட்ட போயிட்டு கத்தி எடுத்துகிட்டு போய் சண்டை போடலை. அதுக்கு மாறாக அவர் வந்து தன்னை தான் வருத்தி கொண்டு தேவனிடத்தில் போராடினார், தேவனிடத்தில் ஜெபம் செய்தார். நம்மளும் கூட ஆமோனிடத்தில் போயிட்டு நம்ம வாய் சண்டையும் கத்தி சண்டையும் போட்டோன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம பிரச்சனை இடத்துல போராடுறதுனால ஒரு பயனுமே கிடையாது. மாறாக நம்ம தேவனிடத்தில் நம்ம மன்றாடும் போது, தேவனிடத்தில் உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த ஆமோனை அவன் நம்மளுக்கு செய்த அதே இதில் வந்து தேவன் வந்து அவன் நம்மளுக்கு எந்த இதில் வந்து செய்தானோ அந்த சிலுவையிலே வந்து தேவன் வந்து அவனை அறைய செய்வார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த வேலையில் கூட வந்து பார்க்கத்தோன்னா கர்த்தர் வந்து ஒரு ஆமோனை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வராருன்னும் போதே நம்ம முதலே வந்து கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லிடணும். அப்படி நம்ம நன்றி சொன்னோன்னா நிச்சயமாய் வந்து தேவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு ஆமோனை கொண்டு வரார் என்று நம்ம நினைக்கக்கூடாது. கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஒரு முத்திரை மோதிரமாய் மாற்றுவதற்காக தான் கொண்டு வரார் என்பதில் நம்ம விசுவாசித்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஆமோன் அந்த பிரச்சனையோடு நம்ம போராடாமல் தேவனிடத்தில் நம்ம மன்றாடும் பொழுது நிச்சயமாய் தேவன் அதற்கான பலனை வந்து நமக்கு அளிப்பார். ஜெபிக்கலாமா? நேற்றும் இன்று மாறாத என் நல்ல தகப்பனே அப்பா, இது இந்த நல்ல வேலைக்காய் கொடுக்க ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இன்று நாளில் கூட இந்த மொர்தெகாயை குறித்து நாங்கள் அப்பா தியானிக்கும்படியாக நீர் தந்த கிருபைக்காக இறக்கத்திற்காக நன்றி அப்பா. அப்பா, அந்த மொர்தெகாய் மூலம் அப்பா நாங்கள் அப்பா நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் அப்பா அந்த பிரச்சனையை கண்டு நாங்கள் பயந்து நடுங்காதபடி அப்பா என் தேவன் அனைத்தை காட்டிலும் பெரியவர் என்பதில் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் அப்பா உம்மிடத்தில் மன்றாடி அப்பா நாங்கள் அந்த காரியங்களை ஜெயிக்கும்படியாய் ஜெயம் பெற்றுக்கொள்ள கருவை பாராட்டுங்க அப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில் அனுமதித்த பிரச்சனைகளுக்காய் நன்றி, போராட்டங்களுக்காய் நன்றி, குறைகளுக்காய் நன்றி அப்பா. அப்பா, நீர் அதை அனுமதித்தார் என்றால் அப்பா எங்களை நீர் முத்திரை மோதிரமாக மாற்றி எங்களை நீர் விசேஷித்தவர்களை ஆசீர்வதிக்க போவதற்காக மாத்திரமே நீர் அவைகளை அப்பா நீர் திட்டம் தீட்டி வைத்திருக்கிறீர் அப்பா. அதை நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் இன்று தொடங்கி ராஜா இதோ இதை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் கூட நீர் ஆசீர்வதிங்க
ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில உள்ள ஆமோன் போன்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றுக்காக நன்றி அப்பா. நீர் அதை விழுத்தி அந்த அப்பா தகப்பனே, நீர் எங்களை முத்திரை மோதிரமாக மாற்றி தரப்போகிறீர் அப்பா. நன்றி அப்பா. அதை ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாறவும் அப்பா, உம்மை சார்ந்து இருக்கவும் அப்பா, உம்மை மன்றாடி ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான இருக்கிறவ பாராட்டுங்க. அதற்கான ஞானத்தை நீரே எங்களுக்கு தந்து அப்பா, எங்களை வழிநடத்தி ஆமோனை கண்டு எங்கள் பிரச்சனைகளை கண்டு நாங்கள் பயந்து தெரித்து ஓடாதபடி, நீ பிரச்சனைகளை எங்களை கண்டு பயந்து தெரிக்கும்படியான கொதி கிறிஸ்தவர்களாக நாங்கள் இருக்க கிருபை பாராட்டுங்க அப்பா. நீரே எங்களோடு இருந்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. என்னை பெரும் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்து என்று அழைக்கணும் என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென்.